உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது உனக்காய் பரனையே விட்டு நான் வந்தேனல்லோ உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் உனக்காய் ஒளி தரும் சுடர்கள் உன் பசியை போக்கும் கனிகள் உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள் உன் பாரம் தீர்க்கும் இதயம் எல்லாமே தந்து விட்டே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை வாழ வைக்கும் இடம் மீது எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய் எந்த நண்பை ஏன் மறந்து விட்டாய் என் சமூகம் விட்டு ஏன் தூரம் போகிறாய் என் பிரியமே ஏன் மாறிட்டாய் என் கரத்தை விட்டு ஏன் பிரிந்து செல்கிறாய் என் பிள்ளையே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிள்ளையே ஏன் மறந்துட்டாய் என் நட்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு ஏன் மாயை தேடினாய் நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் உணர்ந்தே நீரே வேண்டும் என் வாழ்விலே அன்பு போதும் அறிந்தே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே உன்னை மீட்டிடுவேன் உன்னை காத்திடுவேன் உன்னை அணைத்திடுவேன் மகனே உனக்காய் அடிக்கப்பட்டேன் உனக்காய் நொறுக்கப்பட்டேன் உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ உன்னை ஆள வைக்கும் இடம் மீது உமக்காய் உலகினில்
வாழ்ந்து மறிப்பேனே உம்மோடு பரலோகம் சேர்ந்திடுவே. தற்செயலாக நடைபெற்ற ஒரு சம்பவம் அல்ல, பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டது. ஆதாமின் பாவத்தினால் ஆக்கினைக்குள்ளான மனுக்குலம் மரணத்தை சம்பாதித்ததும் அல்லாமல் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கான இல்லாமல் தவிர்த்தது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற நிலையில் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்ததினாலே அன்பு இல்லதென்று அறிந்திருக்கிறோம். அந்த இணையற்ற அன்பு இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறது. நாம் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள ஒரே வழியும் இயேசு கிறிஸ்துவே. இதற்காக நாம் எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மன்னிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்துவிட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவே என் பாவம்